யோகமும் ஞானமும் அலைவரிசைக்கு அன்பர்களை வரவேற்கிறோம். நண்பர்களே, இன்றைக்கு ஜென் தத்துவத்தில் மிக முக்கியமான ஒரு நுட்பமான தத்துவம். பகவான் ஓஷோ அவர்கள் புல் தானாகவே வளர்கிறது என்கிற புத்தகத்தில் ஒரு குருவுக்கும் சீடனுக்கும் இடையே ஆன உரையாடலை தனக்கே உரித்தான விழிப்புணர்வு தன்மையோடு கூடிய அந்த நிலைப்பாட்டில் பகவான் ஓஷோ அவர்கள் கூறுகிறார்கள். மிக எளிமையான கேள்வியாக இருந்தாலும் அதற்கு ஊடே மறைந்திருக்கின்ற அந்த விழிப்புணர்வின் திறவுகோல் சூட்சமம் நம்மை அந்த புத்தத்தன்மைக்கு மிக அருகில் கடத்தி செல்வதற்கான வாய்ப்பும் சூழ்நிலையும் உள்ளது. அந்த இரண்டு வார்த்தைகளுக்கிடையே உள்ள அந்த சூட்சமங்கள் ஒரு சீடனை புத்தத்தன்மைக்கு கடத்தக்கூடிய அந்த நுட்பத்தை பெற்றிருக்கிறது. மிக ஏற்கனவே இந்த காணொளியை இதை சார்ந்த பதிவுகளை நாம் பதிவு செய்திருந்தாலும் புல் தானாகவே வளர்கிறது என்கிற அந்த புத்தகத்திலிருந்து மீண்டும் அந்த அந்த ஒரு உரையாடலை எடுத்து அந்த குரு சீட உறவை பற்றி, விழிப்புணர்வை பற்றி, புத்தத்தன்மையை பற்றி, இருப்புத்தன்மையை பற்றி மீண்டும் உங்களோடு பகிர்ந்து கொள்வதில் பெருமை கொள்கிறோம். ஒரு சீடன் குருவிடம் கேட்டான். அவன் அந்த சீடன் குருவோடு பல ஆண்டு காலம் தொடர்ந்து அந்த குருவுக்கு நிழல் போல கூடவே இருந்து அனைத்து பணிகளையும் அனைத்து சேவைகளையும் செய்து வரக்கூடிய ஒரு நுட்பம் படைத்த அந்த சீடன், குரு எப்பொழுதும் தனது கருத்துக்களை அந்த சீடனை பார்த்தே தொடங்குவார். அந்த சீடன் ஒரு நிழலை போல பின்தொடர்ந்து வந்தார். ஒரு குறிப்பிட்ட காலம் நீள்கிறது. ஒரு 5 வருடம் 10 வருடம் இவ்வாறு தொடர்ந்து காலம் சென்று கொண்டே இருக்கிறது. அந்த குரு அந்த சீடனை நோக்கி எந்த ஒரு ஆலோசனைகளையும் தத்துவங்களையும் கூறினாலும் குறிப்பிட்டு அந்த சீடனுக்கு தனியாக எதையும் போதிக்கவில்லை, தனியாக எதையும் கற்றுக் கொடுக்கவில்லை. அந்த குருவின் இருப்போடு அந்த சீடன் தொடர்ந்து பயணித்து வந்தான். ஒரு கட்டத்தில் அந்த சீடனுக்கு ஒரு அலுப்பு ஏற்பட்டு விட்டது. நம்ம என்ன இவ்வளவு நாள் குருவோடையே இருக்கிறோம், குருவோடையே நம்ம அவருக்கு சேவைகள் செய்கிறோம், ஆனாலும் இதுவரை நமக்கு எதுவும் பிரத்யேகமாக எதுவுமே சொல்லிக் கொடுக்கலையே. குருவுக்கு பிறகு நாம் எவ்வாறு நம்முடைய அந்த ஆன்மீகத்தை அடுத்த நிலைக்கு கடத்துவோம் அப்படிங்கிற ஒரு கேள்வியும் சலிப்பும் அந்த சீடனுக்கு ஏற்பட்டு விட்டது. அப்போ ஒரு நாள் அதை சார்ந்து இந்த சீடன் சிந்திச்சுட்டு இருக்கும்போது மற்ற சீடர்களிடம் இவன் ஒரு டிஸ்கஸ் பண்ணுறான். ஆலோசனை செய்யும்போது அந்த சீடர்கள் சொன்னார்கள், நீ ஏன் குருவிடம் நேரடியாக இந்த வினாவை கேட்கக்கூடாது? அப்படி கேட்டால் உனக்கு அதற்கான விடை கிடைக்குமே, நீ அப்படி கேட்டுப்பார். உனக்கான அந்த தனித்தன்மையும் முக்கியத்துவமும் நீ ஆன்மீகத்தில் உள்ளே ஆழ்ந்து செல்வதற்கான சூட்சம சூத்திரங்களையும் குரு ஒருவேளை உனக்கு சொல்லக்கூடும் என்று கூறினார்கள். அந்த சீடனுக்கு தயக்கமாக இருந்தது. அது எப்படி கேட்கலாம்? குரு நம்மை தவறாக நினைத்து விட்டால் என்ன செய்வது? ஆசிரமத்தை விட்டு வெளியே அனுப்பிவிட்டால் என்ன செய்வது? இந்த மாதிரி பல்வேறு கேள்விகள் அவனுக்கு இருந்தது. ஆனாலும் அவனுக்குள்ளே ஒரு வினா அடிக்கடி தொந்தரவு செஞ்சுட்டே இருந்தது. 10 வருடங்களாக தினமும் சாப்பிடுகிறோம், தினமும் உடையணிந்து கொள்கிறோம், இது டெய்லி ரொட்டீன் லைஃப் ஆயிடுச்சு. இதில் என்னென்ன ஒரு மாற்றமும் புதுமையும் ஏற்பட்டு விடுது? இது தொடர்ந்து போயிட்டுருக்கே, வாழ்க்கை செழிப்பாக இருக்கிறது. நாம் எப்படி அந்த இறைத்தன்மையை, கடவுள் தன்மையை, முத்தத்தன்மையை நாம் உணர்ந்து கொள்ள முடியும்? நம்மளுடைய காலம் வீணாயிட்டிருக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வி. ஒரு நாள் துணிந்து குருவிடம் அந்த சீடர் கேட்டார், குருவே, எனக்கு ரொம்ப நாள் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்கணும், கேளு அப்படின்னு சொல்லுவார். டெய்லி சாப்பிட்றோம், டெய்லி உடை உடுத்துகிறோம், டெய்லி அன்றாட செயல்களை செய்கிறோம், ஒரு வாழ்க்கை அலுப்பாக இருக்கிறது. நான் உங்களோட 10 வருடம் நிழல் போல உங்களை தொடர்ந்து வந்திருக்கின்றேன். ஆனால் எனக்குள் எந்த ஒரு ஆன்மீக விழிப்பும் அந்த இருப்புத்தன்மையை நோக்கிய அகநோக்கு பார்வையும் இதுவரை எனக்கு ஏற்படலையே. நான் என்ன செய்வது அப்படின்னு கேட்குறாரு. அந்த குரு சீடரை பார்க்கிறார். டெய்லி சாப்பிட்றேன், டெய்லி உடை உடுத்துறேன், இது உனக்கு சலிப்பாக இருக்கா
அப்போ டெய்லி உடை உடுத்திய பிறகு சாப்பிடு அப்படின்னு ஒரே ஒரு பதில் கொடுத்துட்டு அவர் கடந்து போய் விட்டார். இவருக்கு ஒரே குழப்பமாக இருந்தது. நான் என்ன கேள்வி கேட்டேன், இதை வாக்கியங்களை மாற்றி சொல்லிட்டு போகிறாரு, இதில் என்ன முக்கியத்துவம் இருக்குன்னு ஒரு சில நாட்கள் தொடர்ந்து இந்த கேள்வி கேட்டே இருக்காரு. அவருக்கு எந்த பிடியும் படவில்லை, எந்த விளக்கமும் கிடைக்கவில்லை. ஒரு நாள் மீண்டும் ஒரு தைரியத்தை வரவழைத்து கொண்டு, குருவே, நான் கேட்ட கேள்விக்கு நீங்கள் சொன்ன பதிலுக்கு என்ன சம்மந்தம் இருக்குது? நான் ஒரு குழப்பமான ஒரு மனநிலையில் உங்கள்கிட்ட ஒரு கேள்வி கேட்குறேன். சாப்பிட்றோம், தூங்குறோம், இப்படியே லைஃப் போயிட்டுருக்கு, இது என்ன இது அப்படின்னு நான் கேட்டால், நீங்கள் அதே வார்த்தையை உடை உடுத்து பிறகு சாப்பிடுன்னு சொல்கிறீங்களே, இது என்ன எனக்கு ஒரு குழப்பமான ஒரு சூழ்நிலையை மனநிலையை ஏற்படுத்துகிறது அப்படின்னு கேட்கும்போது, அந்த சீடனுக்கு குரு உபதேசிக்க தொடங்கினார். நீ தினமும் சாப்பிடுகிறாய், தினமும் உடை உடுத்துகிறாய் அப்படிங்கிற ஒரு கேள்வியை அதை என்னிடம் நீ பகிரும்போது, நீ அந்த செயலில் இருந்து தனிப்பட்ட ஒரு பிளவு நிலையை நோக்கி நீ அந்த செயலை என்னிடம் சொல்கிறாய். அப்போது உடை உடுத்துபவர் யார்? உண்பவர் யார்? அன்றாட பணிகளை செய்பவர் யார்? நீ இந்த பணி, இந்த செயல் உனக்கு சலிப்புடையதாக இருக்கிறது என்று நீ நினைக்கும் போது அந்த நினைக்கும் நபர் யார்? அந்த முழுமையிலிருந்து இந்த கேள்வி ஒரு விடுபட்ட நிலையில் இருக்கிறது, அதை நீ மறுபடியும் யோசி என்று கூறுகிறார். அந்த சீடனுக்கு ஏதோ ஒரு விஷயம் அவனுக்கு ஸ்பார்க் ஏற்பட்ட மாதிரி இருக்கு, திரும்பி யோசிக்கிறார். அப்போது அவருக்கு சில மனதுக்குள்ளான ஆழ்ந்த ஒரு அமைதி கிடைக்கிறது. அந்த உண்பவர்களும் உடை உடுத்தும் நபரும் அந்த முழுமையின் ஒரு அங்கமாக, அதாவது உடல், அந்த மனம் இரண்டும் அந்த முழுமையின் ஒரு அங்கமாகத்தான் இருக்கிறது. எப்போது இந்த முழுமையிலிருந்து இந்த மனம் பிரிந்து இதை ஒரு பார்வையாளனாக நின்று பார்க்கும்போது, இது முழுமை வேறு, இந்த நிகழ்வு வேறு, இந்த செயல் வேறு, செய்பவன் வேறு என்கிற ஒரு பிளவுபட்ட கண்ணோட்டத்தை ஏற்படுத்துகிறது. எனவே அந்த பிளவுபட்ட கண்ணோட்டத்திலிருந்து உனது கேள்வியை தொடங்கு. அந்த பிளவுபட்ட தன்மை ஒரு ஒருமையில் நோக்கி முடியும். அந்த ஒருமையில்தான் அனைத்து நிகழ்வுகளும், அனைத்து பார்ப்பவனும் பார்க்கப்படுபவனும் ஒரு சாட்சியாக இருக்கிறான் என்று அந்த சீடனுக்கு அந்த குரு தெரிவித்தார். நண்பர்களே, இந்த ஒட்டுமொத்த முழுமையும் உடலாக இருக்கிறது. அந்த உடல் நம்மை கேட்டு எந்த ஒரு வேலையும் செய்வதில்லை. யோசிச்சு பாருங்கள், சாப்பிட்றோம், சாப்பாடு அந்த ஜீரணமாகுது, ரத்தமாக மாறுகிறது, அதில் நம்மளுடைய பங்கு ஏதாவது இருக்கிறதா? அந்த முழுமை இந்த செயலை மிகச்சிறப்பாக செய்கிறது. அந்த முழுமையிலிருந்து இந்த செயல் வேறுபட்டிருந்ததுன்னா நம்ம சொல்லலாம், இது ஜீரணமாகுது ஒன்று, ரத்தமாக மாற்றுவது ஒன்று அப்படின்னு சொல்லலாம். ஆனால் இந்த முழுமைதான் அந்த ஒட்டுமொத்த இருப்பையும் கவர்ந்தெழுத்து கொண்டு அனைத்து செயல்களையும் செய்து கொண்டிருக்கிறது. நமது இதய துடிப்பு துடிக்கிறது, காற்றை நாம் சுவாசிக்கிறோம். இந்த காற்றை சுவாசிப்பதற்கு நம்மளுடைய முயற்சி ஏதாவது இருக்கிறதா? அப்படி நீங்கள் முயற்சியில் நம்முடைய முயற்சியில் இந்த சுவாசம் நடைபெற வேண்டுமானால் மனிதனுக்கு சோம்பேறித்தனத்தினால் அதையும் அவன் கோட்டை விட்டு விடுவான். எனவே அனிச்சையாக செய்யக்கூடிய நிகழ்வுகளான சுவாசம், இதய துடிப்பு, ஜீரணம், வளர்சிதை மாற்றங்கள், இதை போன்ற அனைத்து பணிகளையும் அந்த முழுமை மிகச்சிறப்பாக செய்து கொண்டிருக்கிறது. அந்த முழுமையின் ஒரு பகுதியான அந்த மனம் இந்த புற உலகோடு தொடர்பு கொள்ளும் போது ஏற்படும் பிணக்கு தான் அவனுக்கு ஒரு கவலையை ஏற்படுத்துகிறது, ஒரு தோல்வி பயத்தை ஏற்படுத்துகிறது. இந்த கவலையும் தோல்வி பயமும் முரண்பாடுகளும் ஏற்படும் போதெல்லாம் நீங்கள் உங்களை உள்நோக்கி அந்த முழுமையோடு தொடர்பு கொள்ளுங்கள். உங்களுடைய இந்த பிரச்சனைகள் ஒரே நிமிடத்தில், ஒரு சில நிமிடத்தில் தீர்வு ஏற்பட்டுவிடும். ஏனென்றால் அந்த முழுமைதான் இந்த சிறிய பின்னமாக இருக்கிறது. இந்த பின்னம் ஒரு முழுமையை ஒரு கேள்வி கேட்கக்கூடிய ஒரு நிலையில், குழப்பம் ஏற்படக்கூடிய நிலையில் உங்களை ஆட்டுவிக்கும் போதுதான் வாழ்க்கையில் துன்பம் ஏற்படுகிறது என்று அந்த சீடனுக்கு குரு கூறினார். இந்த ஜென் கதையிலிருந்து நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம், புல் தானாகவே வளர்கிறது என்கிற அந்த ஓஷோவின் தத்துவத்தை உள்நோக்கி பார்த்தால் இந்த முழுமை அனைத்து பணிகளையும் மிகச் சிறப்பாக நம்மளுடைய எந்த ஆலோசனையும் இல்லாமல், நம்மளுடைய எந்த கட்டளைகளும் இல்லாமல் மிகச் சிறப்பாக செயல்படுகிறது. அதோடு ஒத்துசைந்து நாம் செல்லும்போது வாழ்க்கை இன்பகரமாக அமையும்.
நீந்த வேண்டாம், மிதந்து கொண்டே செல்வோம். வாழ்க்கை நமக்கான முழு போஷாக்கையும் முழு புத்துணர்வையும் மறைத்தே வைத்திருக்கிறது. அதனோடு ஒன்றி கலந்து உயிர் கலப்பு பெறும்போது அந்த நிகழ்வுகள் நமக்கு சாதகமாக, ஆனந்தமாக, கொண்டாட்டமாக மாறும். முயற்சி செய்வோம், வெற்றி பெறுவோம். வாழ்த்துக்களும் நன்றிகளும்.